உடல் ரீதியா வந்து டெஃபினட்டா ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி. நம்மளால இந்த கல்யாணம்ன்ற ஒரு இதுக்குள்ள நம்மள மாட்டி விட்டாங்களே! நம்மளால இத வந்து டாலரேட் பண்ண முடியல. இதுலேருந்து வெளில வர முடியல. அந்த எண்ணங்கள் வந்துரும். ஸோ, அப்ப ஒரு இந்த மாதிரியான விரக்தியான ஒரு எண்ணங்கள் தான் வர ஆரம்பிக்கும். இதுலேருந்து வெளில வர முடியல. யாரும் நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வி ஹேவ் டூ அண்டர்கோ இந்த கஷ்டத்த. அப்படின்ற வர்றப்ப அந்த விரக்தி வந்துருது. எதுக்கு இந்த வாழ்க்கை? அதுதான் அது சூசைட்ல போய் முடியுது. ஸோ, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாம அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில நடக்கிற எல்லாமே வந்து அபியூஸ் தான் அது. ஷியூரா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு வாழ்ற பல காலமா பல பெண்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. பட் இப்ப இருக்கிற பெண்களுக்கு அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது கட்டாயமா. ஸோ டெஃபினட்டா இத வந்து மாத்தணும். நம்ம சமுதாயத்தினுடைய மனநிலை வந்து ஷியூரா மாறணும். அபியூஸ்னா செக்ஷுவல் அபியூஸ் மட்டும் கிடையாது. ஈவன் அடிக்கிறது ஒய்ஃப, அவங்களுக்கு வந்து சரியா வந்து நிறைய வீட்ல சாப்பாடு கூட அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டா மிச்சம் மீதி இருக்கிறது தான் அந்த பொண்ணு சாப்பிடணும். இதெல்லாமும் ஒரு விதத்துல வந்து அபியூஸ் தான்.